ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் தேங்காய் பால் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே, அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் விடணுமோ அதை ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் அந்த வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். ஏன்னா நான் புளி கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குவேன். எனக்கு புளியோட புளிப்பு வந்து ரொம்ப இருக்கிறதுனால தக்காளி பழத்தோட புளிப்பு போதுன்றதுனால எக்ஸ்ட்ரா 2 பழம் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி பழம் போடணுமோ போட்டுக்கோங்க. அதை தக்காளி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்து தக்காளியாக இருந்ததா, அதனால் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி தக்காளி 3, ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கியிருக்கோம்ல, அதில் இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். அதாவது இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். மசிஞ்சதுக்கப்புறம் புளி ஒரு கொஞ்சோண்டு, அது கையில் பார்க்கும்போது நிறைய தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சோண்டு புளி தான். புளி ஊற்றி புளி போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் இதாகுது. ஓகே, நல்லா அந்த புளியை வந்து நல்லா புளி கரைச்சி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நான் வீட்டு மசாலா மட்டும் தான் சேர்க்குறேன், வேறு எந்த மசாலும் சேர்க்கலை. நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான். அதை போட்டு அந்த புளி கரைசலில் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். அந்த திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கியிருக்கோம்ல அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசால், அதையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசால் புளி கரைசல், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த சைடு வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டில் மத்தி மீன் தான் எடுத்துருக்கோம். மத்தி மீனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பார்த்திங்களா, குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அந்த மசால் வாடை இருக்கும்ல, அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம். மத்தி மீனை நம்ம சேர்த்துக்கலாம், க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை. நம்ம மத்தி மீனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் அரைச்சி விட போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டில் தேங்காய் பால் நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதை எடுத்து நம்ம கொதிச்சிருக்குள்ள குழம்பு, அதில் வந்து இந்த திக்கான தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு குழம்பு மூடி வச்சுருங்க. இதை எடுத்து பரிமாறினீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் நான் இந்த வீடியோ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான், என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு குழந்தையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பார்த்தோன்னா குழம்பு ரெடி பண்ணியாச்சு, சாதம்லாம் வடித்தாச்சு. கிச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ கிச்சன் வந்து அலங்கோலமாக இருந்தது. பார்த்திங்களா, பாத்திரம் எல்லாமே அலங்கோலமாக இருந்தது. பட் நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். பார்த்திங்களா, எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா. கிச்சனையும் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எல்லாம் விளக்கிட்டு நம்ம வந்து வேலையெல்லாம் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீன் பொரிக்கணும். ஏன்னா கிச்சன் வந்து க்ளீன் ஆகிட்டோன்னா மீன் பொரிக்கிற வேலை மட்டும்தான். மீன் பொரிச்சிட்டோன்னா வேலை மொத்தமாக முடிஞ்சது. பார்த்திங்களா, எனக்கு வேலை முடிஞ்ச உடனே கிச்சனை க்ளீன் பண்ணிடணும்.
பார்த்தீங்களா சிங்கில் ஒரு பாத்திரம் இல்லையா, அடுத்து நம்ம மீன் பொரிக்கலாம். மீன் வந்து நம்ம சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிக்கலாமே அப்படின்றதுனால அப்போ பொரிக்கிறேன். மீன் பொரிச்சாச்சு. மீன் பொரிச்சதுக்கப்புறம் சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. இதை சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்போர்ட் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.